சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் மேம். ரொம்ப அழகா பரிகாரத்தோட ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கன்னிராசி. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? இந்த நேரத்துல அவங்களால, ஏன்னா இப்ப கண்டசனி கன்னிராசிக்கு 7ல சனி பகவான் இருந்து பாக்குறாரு. குரு போக்க கோடி நிவர்த்தி, தோஷ நிவர்த்தி, சனி பார்க்க சகலமும் நாசம்னு சொல்லுவாங்க. அப்போ நின்னு உங்களுக்கு கெடுதல்களை தராம நீ பொறுமையா பக்குவமா நடந்துக்கோ, இந்த நேரத்துல நான் சில விஷயங்களை உனக்கு உணர்த்துறேன், அதை நீ ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இதை நீங்க எடுத்துக்கோ. அப்ப இந்த காலம் கூடுதலா நீங்க நன்மைகளை அடையணும்னா அதுக்கு ஒரு நான் கோவில் சொல்றேன். ஏன்னா இது நீர் ராசியில சனி பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட துறையில் வல்லுனர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டுமாவது என் குடும்பத்திற்கு மட்டுமாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மேடமை தொடர்பு கொள்ளலாம். மேடம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற யாருமே இல்லைங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மேடமை சந்திச்சு இன்னைக்கான பயிற்சி பலாபலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அழகா வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, இல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேருக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க கூட கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதால என்ன மேம் பலன்? ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம், அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நீங்கள் ஆகான் இருக்கீங்க, ஓகோன் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்னொரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணியும் விடலாம். இது எது உண்மை அப்படின்னு தெரியாம நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தோத்து போயிட்டு நம்ம கிட்ட வந்து ஜாதகம் படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய நிறைய பேரை அவங்களுக்கு நான் கை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதகத்திற்கு 25,000 வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியா வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்க ஒரு ஜோதிடத்தை பாத்துக்கலாம். பட் அவர் கரெக்டா தான் சொல்றாராங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்படாம இருக்கலாம். அப்படிங்கறதா இதுல நம்ம கத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ர பயிற்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படின்னா என்ன, எந்த டேட்ல வந்து அது நடக்குது? கண்டிப்பா ஒவ்வொரு கிரகத்திற்குமே வக்ரம் அப்படின்னு இருக்கும். அதுல சூரிய சந்திரனுக்கு மட்டும் வக்ரம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் தான். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் நிற்கும் போது, இப்ப நம்ம ஓடுற பஸ்ல இறங்கினோம்னா எப்படி ஆகும்? கொஞ்சம் தூரம் அந்த பஸ். அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு தன் அச்சில் ஒரு கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்தம்பனம் ஆயிடும். அந்த ஸ்தம்பனம் ஆகும்போது பாக்குறவங்களுக்கு அது பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே கிரகம் வந்து பின்னாடி நகர்றதெல்லாம் கிடையாது. அந்த டக்குன்னு நிக்கும் போது அது சில நிமிஷம் அது பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இப்போ பஸ் நின்றுட்டு இருக்கும், சில பஸ் மூவ் ஆகும்போது நமக்கே நம்ம பஸ் பின்னாடி சிக்னல் எல்லாம் நிக்கும் போது கூட மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த வக்ரம். அதுக்கு பேரு ஸ்தம்பனம்னு சொல்றது. சனியுடைய ஸ்தம்பனம் அப்படிங்கறது பொதுவா நம்ம சனி பகவான், நான் ஜோதிடம் படிக்கிறப்போ எனக்கு எங்க மாமனார் தான் குரு.
தாய் மாமாவும் கூட. ஓ. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுப்பாருன்னு ஒரு பாடலாவே, புலிப்பாணி பாடல் மாதிரி ஒரு பாடலாவே அவரே ஓனா எழுதினது. அந்த பாடலை வந்து சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை சொன்னோம்னா போதும், சனி பகவான் என்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு அதுல வந்துடும். பாரப்பா 7.5 சனி அஷ்டம சனியின் பலன் அதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் துயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழைய கூழ் தேடிடுவான், கைத்தொழிலும் கட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகர். இதுதான் 7.5 சனிக்கான பாட்டு. அப்ப இந்த ஒரு பாடல்லையே அந்த 7.5 சனின்றது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்படி தத்ரூபமா இருக்கு. மொத்தமா இது அதனுடைய இதுக்குள்ள அடங்கிடும். இத பாட்டை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துடும். இதுக்கு மேல பலனே அவங்க கேட்க வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்து. அதான் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அவரவர்களுடைய செயல்களை பொறுத்து. கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீதிமான்னு சொல்றோம். இவர் வந்து நமக்கு விருப்பப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல, நம்ம செய்த செயல் வினைகள் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தான் என்ன விதைய ஊனி இருக்கோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். நம்ம நல்ல பழங்களை விதைச்சிருந்தோம்னா நல்ல பழமா நமக்கு கிடைக்கும். அப்ப இல்ல வெறும் முள்ளு செடியை தான் நம்ம தூவி இருக்கோம்னா முள்ளுதான் நம்மளை குத்தும். அதனால இந்த சனி பகவான், அதனாலதான் கர்மகாரகன் நீதிகாரகன்னு சொல்றது. இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே நல்ல பலன்கள் வரும். இல்ல அவர் ஆகாத இடத்துல இருக்காருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். இப்ப துன்பப்படுறவங்களுக்கு எல்லாம் இந்த வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா நல்லது நடக்கிறவங்களுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் நல்லா இல்லை, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துடலாம் மேம். சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் மேம். ரொம்ப அழகா பரிகாரத்தோட ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கன்னிராசி. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சனி வக்ரம் எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா கன்னிராசிக்கு ரொம்பவே நம்ம ஒரு பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அவரே 6ஆம் இடம், நீ தப்பு செய்யாத, தப்பு செஞ்ச தண்டனை உண்டு அப்படின்னு உணர்த்தக்கூடியவராகவும் இருக்கார். அது எப்படின்னா ரொம்ப சாஃப்டா, ரொம்ப கடுமையெல்லாம் தண்டிக்காம. இப்போ ஒரு பேர குழந்தைய ஒரு பாட்டி எப்படி தண்டிப்பாங்க, அம்மா தண்டிச்சா தண்டனையாவே தெரியாது, அம்மா அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சாவே அந்த பேர குழந்தைய அரவணைச்சு தப்பு பண்ணதுடா, நீ ஏன் தப்பு பண்ற, அந்த தாமிரபரணி ஒரு படத்துல வரும், நீ அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க விடுறது, அது ஆக்சுவலா தண்டனை கிடையாது. கரெக்ட். அந்த வேலையை இந்த சனி பகவான் இவங்களுக்கு பண்ணுவார். அது பாக்குறவங்களுக்கு தண்டிக்கிற மாதிரியே தெரியும், ஆனா அதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போனாவே எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குப்பா, எனக்கு குலதெய்வம் மட்டும் எனக்கு நல்லதே பண்ண மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த குலதெய்வம் அந்த கஷ்டத்தை உனக்கு புரிய வைக்குது. அதுல இருந்து அடிபட்டா மட்டும்தான், ஒரு இரும்பை கூட அடிச்சா மட்டும்தான் அது ஒரு நல்ல ஆயுதமாக மாறும் இல்லையா? அந்த மாதிரி உங்களை பக்குவப்படுத்தக்கூடியவர் சனி பகவான் தான். அதனால அந்த சனி பகவானை நீங்க ரொம்ப நேசிச்சீங்க அப்படின்னா, நேசிக்கிறதுனா எப்படி, உங்க வீட்டுல உள்ள தாத்தா பாட்டியை ரொம்ப நேசிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா உடனே செய்யணும். போக்கிழவி உனக்கு ஒரு வேலை இல்லையான்னு திட்டக்கூடாது. அந்த வார்த்தைகள்ல பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுத்து நீங்க பழகுனீங்க அப்படின்னா அவங்களாலதான் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல அவங்களால, ஏன்னா இப்ப கண்டசனி கன்னிராசிக்கு 7 சனி பகவான் இருந்து பாக்குறாரு, குரு போக்க கோடி நிவர்த்தி, தோஷ நிவர்த்தி, சனி பார்க்க சகலமும் நாசம்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த சனியுடைய நேரடி பார்வை இருக்கு. ஆனா இப்போ அவர் வக்ரமா இருக்கார். அப்போ நின்னு உங்களுக்கு கெடுதல்களை தராம நீ பொறுமையா பக்குவமா நடந்துக்கோ, இந்த நேரத்துல நான் சில விஷயங்களை உனக்கு உணர்த்துறேன், அதை நீ ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இதை நீங்க எடுத்துக்கோ. அப்ப இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம். அது நல்லதோ கெட்டதோ, கெட்டதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 7ல இருக்கும்போது தான் கெட்டது பண்ணும். இங்க 7ல வக்ரமா இருக்கிறதுனால அந்த கண்டகசனியினுடைய வேலையை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுடுவார். அதனால இந்த நேரம் உங்களுக்கு நண்பர்கள்
நண்பர்களால நன்மைகள், குழந்தைகளால நன்மைகள், புதிய உறவினர்களால நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையும் எனக்கு குலதெய்வ கோயிலுக்கே போக முடியல, போகணுங்கிற எண்ணமே இல்லாம இருக்கு, இந்த நேரத்துல கண்டிப்பா போங்க. ஏதாவது சொல்லுவாங்க உங்கள்ட்ட, என் குலதெய்வம் கோயிலுக்கு போனங்க, எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுங்கன்னு சொல்லும் போதுதான் நீங்க யோசிப்பீங்க, நம்ம ரொம்ப நாளா போகாம விட்டுட்டோமே, இப்ப போனா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பதான் உங்களுக்கு வரும். அப்ப நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குலதெய்வம் உங்களை பார்க்கும். உங்க முன்னோர்கள் தான் குலதெய்வமாவே அங்க உட்கார்ந்துருக்காங்க. குலதெய்வம்ங்கிறது யாரு? நம்ம முன்னோர்கள் தானே. அந்த முன்னோர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை செலுத்துறதுனால, அவங்கள பிரார்த்தனை பண்றதுனால நமக்கு எல்லா விஷயமும் நல்லதாவே நடக்கும். அப்ப இந்த காலம் கூடுதலா நீங்க நன்மைகளை அடையணும்னா அதுக்கு ஒரு நான் கோவில் சொல்றேன். ஏன்னா இது நீர் ராசியில சனி பகவான் இருக்கிறதுனால இந்த கன்னிக்கு மட்டும் இந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இத கன்னிக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே பண்ணலாம். கன்னிக்கு பண்ணும்போது கூடுதலா பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீர்த்தார்கடன்னு சொல்லுவாங்க. இறந்த முன்னோர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய தவறி இருந்தால் அதை செய்வதற்கான ஒரு அவகாசத்தை இந்த சனி வக்ரம் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நின்று நம்மளை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அங்க நம்ம என்ன பண்ணணும்னா முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் ஏத்தலாம். அப்ப இது மோட்ச தீபம் ஏத்துவதற்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குரு தான் இவங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை யாருன்னா குரு பகவான். இந்த கன்னிக்கு பொறுத்தளவுல 4-7க்கு அதிபதி. அந்த குருவுடைய வீட்டுல இப்ப சனி பகவான் இருக்கார். அதுவும் குருவுடைய பார்வையோட இருக்கு. கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சனியை தன்னுடைய 9வது பார்வையாக பார்த்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த நேரம். அப்போ அங்க நான் சொல்லக்கூடிய கோவில்ல பிரம்மா வந்து அந்த குளத்தின் நடுவுல, அந்த தீர்த்த குளம் பிரம்ம தீர்த்த குளம்னு பேரு, அந்த குளத்தின் நடுவுல இருக்காரு. நம்ம எல்லா இடத்துலயும் கோவில்கள்ல பிரம்மாவை பார்த்தோம்னா 3 முகங்கள் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அது 3 முகத்தையும் நேருக்கு நேராலாம் பார்க்க முடியாது. ஒரு முகம் மட்டும்தான் நேரா இருக்கும், 2 முகம் சைடுல இருக்கும். பின்னாடி உள்ள முகத்தை யாருமே பார்க்க முடியாது. ஆனா இந்த கோவில்ல இந்த தீர்த்த குளத்தின் நடுவுல பிரம்மா இருப்பாரு. அவருடைய 4 முகங்களையும் நம்மளால தரிசிக்க முடியும். கூடவே சரஸ்வதியோட இருக்கக்கூடிய பிரம்மாவா நம்ம இதுவரையும் பார்த்தது இல்ல. எப்போ எல்லாத்துலயுமே பிரம்மாவா தனியா தான் பார்ப்போம். பெருமாள் கோயில்னா பெருமாள் இருப்பாரு, பக்கத்துல அம்பாள் இருப்பாங்க. இங்க சிவன் கோயில பார்வதி தேவியோட தான் இருப்பாங்க. இவங்களை போனா அவங்கள பாக்குற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி பிரம்மா கோவில் இல்ல. ஆனா இந்த ஆலயத்தில் பிரம்மா தாமரை மலர் பீடத்துல இருப்பாரு, பக்கத்திலேயே சரஸ்வதி தேவி இருப்பாங்க. அதனால ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இது. இது எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல மேலவாஞ்சூர் நாகூர் தர்கா தாண்டின உடனே ஒரு செக் போஸ்ட் ஒண்ணு இருக்கும். அதுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல காத்யாயினி அம்மன் பச்சைவாளி அம்மன் அருள் சக்தி பீடம் இருக்கு. அங்க வந்து இந்த பிரம்ம தீர்த்த குளத்துல பிரம்மா இருக்கார். அப்போ இந்த இடத்துக்கு நீங்க போய் அங்க மோட்ச தீபம் ஏத்தும் போது இந்த நேரம் உங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இந்த சனி பகவான் மூலமாக கொடுப்பாங்க. ஏன்னா முன்னோர்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா எள்ளு தண்ணி தான் கொடுக்குறோம். அந்த எள்ளுக்கு உரியவர் யாரு, அந்த கர்மத்தை கழிப்பவர் யாருன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த நேரம் இதை அவங்க பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பிளஸிங்ஸ் கிடைக்கும். இந்த 4.5 மாதம் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவும் தைரியமாவும் செயல்பட்டா அவங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம், இப்ப நீங்க சொல்லும் போதே சொன்னீங்க ஒரு உறவு இவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு. அந்த உறவு யாரா இருக்கும்? அந்த உறவு வந்து இவங்களுக்கு நன்மை தான் கொடுக்க போகுதா? கண்டிப்பா குழந்தைகளால நன்மைகள். அதாவது இப்ப ரொம்ப நாளா குழந்தைகள் வெளியூர்லயே தங்கி இருக்காங்க, நம்ம பக்கத்துல இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது நமக்கு ஒரு விதமான சந்தோஷம். பேர குழந்தைங்க வரவே இல்லை, என்னைய பார்க்கவே இல்லைங்கிறவங்களுக்கு பேர குழந்தைங்க வருவாங்க பாக்குறதுக்கு. நான் தாத்தா பாட்டியோட 1 மாசம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு வருவாங்க. இந்த மாதிரி உறவுகள் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீக ஊர்ல இருந்து தெரிஞ்சவங்க வருவாங்க. அது எல்லாமே உங்க குலதெய்வம் உங்களை தேடி வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால குலதெய்வத்தை நீங்க கொண்டாடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கலாம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. பிரம்மாக்குன்னு கோவிலே கம்மி, அதுவும் 4 முகங்களை பார்க்கக்கூடிய அற்புதமான கோவில் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல் மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், என்னோட குடும்பத்தினருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்டேயே நீங்க டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில் பத்தி நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படிலாம் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி தருவீங்க? கண்டிப்பா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இப்போ உள்ள அவசர யுகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிறதுனால விடிய காலையில பிரம்ம முகூர்த்த
முகூர்த்த நேரம். நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் வந்து முதல்ல எல்லாம் ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பாரம்பரியமா வரணும், தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அடிப்படை வாழ்க்கை கல்வி. நம்ம எப்படி பாடத்திட்டம் படிக்கிறோமோ அதே மாதிரி இது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ +2 வரையும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், என்ன கத்துக்க போறோம்? எதுவுமே கத்துக்கிறது இல்லை. அந்த கணக்குகள் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், இயல்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா வாழ்க்கையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்னன்னா இந்த ஜோதிடம் தான். அப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்குது, எந்த கிரகம் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை அப்ளை பண்ணுது. நம்ம ஒரு சில நேரத்துல கோவப்பட்டிருப்போம், ஒரு சில நேரத்துல சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு, கோவப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு. அடுத்தவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ செவ்வாய் வேலை செய்தாட்டு இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டோம். எந்த ஒரு உணர்ச்சிகளுமே 10 நிமிஷத்துக்கு மேல நிலைச்சு இருக்காது. அது அழுகையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், அதுக்கு மேல சிரிக்க முடியாது. அழுகையா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல தேம முடியாது. அந்த மாதிரி அந்த நிகழ்வு ஒரு நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. 10 நிமிஷம் அது என்ன உணர்வாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வரையும் நம்மளால துல்லிதமா தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வியாக நீங்க இதை எடுத்துக்க முடியும். அப்ப இதை படிக்கிறதுனா உங்களுக்கு விடிய காலையில நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணோம்னா ஒரு 64 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வீடியோவில் இந்த கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம், நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி ரொம்ப கணக்கு முறைகள் கிடையாது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்க ஜாதக கட்டத்தை நீங்க போட்டு எடுத்துக்க முடியும். நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத மட்டும் தான் நம்ம வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது 1 மாசம் கிளாஸ் தான். 15 நாள் உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கும், 15 நாள் பிராக்டிகலா இருக்கும். உங்க ஜாதகத்தை, உங்க உறவுகள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். சூப்பர் மேம். ஜாதகம் கத்துக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது இல்லாம எளிமையா கத்துக்கலாம், அதுவும் ஒரே மாதத்துல ஜாதகம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தோணல் இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம், நம்ம பொண்ணுக்கோ இல்ல பிள்ளைக்கோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் திருமணம் ஆகல, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.